தனியார் பங்குகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அதிரடி மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் உலகளாவிய காரணங்கள் என்ன? முழு பின்னணியும் இப்போது பார்ப்போம். ஏப்ரல் 1, 2026 அன்று நயாரா எனர்ஜியை தொடர்ந்து ஷெல் இந்திய நிறுவனமும் தனது எரிபொருள் விலையை கணிசமாக உயர்த்தியுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் சூழலை இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த விலை உயர்வு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், பெங்களூரில் ஷெல் பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 7.41 உயர்த்தப்பட்டு ரூபாய் 119.85 ஆக உள்ளது. டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 25.01 என்ற மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்பட்டு சாதாரண டீசல் ரூபாய் 123.52க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரீமியம் ரக டீசல் ரூபாய் 133.52 ஆக உள்ளது. இதில் கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், எதிர்காலத்தில் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 148 முதல் ரூபாய் 165 வரை உயரக்கூடும் என்று சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஏன் இந்த உயர்வு? பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 60% அதிகரித்துள்ளது. இந்தியா தனது தேவையில் 88% இறக்குமதியை நம்பி இருப்பதால் இந்த உலகளாவிய விலை மாற்றம் தனியார் நிறுவனங்களை நேரடியாக பாதித்துள்ளது. அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு பெரிய விலை வித்தியாசம் தற்போது நிலவுகிறது. அரசு நிறுவனங்களுக்கு அரசாங்கத்திடம் இருந்து இழப்பீடு கிடைப்பதால் டெல்லி போன்ற இடங்களில் பெட்ரோல் இன்னும் ரூபாய் 94.77 என்ற அளவிலேயே தொடர்கிறது. ஆனால் இழப்பீடு கிடைக்காததால் தனியார் நிறுவனங்கள் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. தற்போதைய நிலையில் இந்த விலையேற்றம் தனியார் விற்பனை நிலையங்களை சார்ந்திருக்கும் வாகன ஓட்டிகளை பாதித்துள்ளது. கச்சா எண்ணெய் சந்தையில் ஏற்படும் மாற்றங்களை அடுத்த கட்ட விலையை தீர்மானிக்கும். இந்த விலை உயர்வு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.